தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைகை புயல் இருக்கார் இல்லையா? வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு தான் இந்த பதிவு. வடிவேலு அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினதை பார்த்துருப்பீங்க. மைக்கு கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக என்னென்னலாம் வந்து உளர்றாங்க பாருங்க. இப்போ உண்மையிலேயே சொல்கிறேன், திரு வடிவேலு அவர்கள் உங்களுக்கு தான் அந்த பதிவு. உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? இப்படி தான் வந்து ஒரு மனுஷனை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவருடைய அவருடைய ஒரு பலவீனத்தை, அவர் உடம்புல உள்ள ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி அவர் வந்து குடிகாரன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனுஷனை, ஒரு தங்கமான மனுஷனை வந்து மக்களுக்கு வந்து ஒரு அவர் வந்து உண்மையிலேயே உடல்நலத்தோட ஒரு மனரீதியான பாதிப்புக்கு உள்ளாகாமல் அவரை வந்து நல்லபடியாக நல்லபடியாக அவர் இருந்திருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல ஒரு ஒரு ஆட்சியை அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. நம்ம விஜயகாந்த் சார் அவர்களை தான் சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து உடல் ரீதியான அந்த பாதிப்புக்கும் மன ரீதியான அந்த பாதிப்புக்கும் உள்ளானதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா இந்த வடிவேலு அவர்களும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ வந்து அப்படி ஒரு நல்ல மனுஷனை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிட்டு ஒரு பட வாய்ப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போய் ஓடி ஒளிஞ்சிருந்தீங்களே வடிவேலு. இப்போ எவ்வளோ அக்கிரம அநியாயம் நடக்குது. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வடிவேலுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. உங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுல காசுக்காக எதையும் திங்குமா ஒரு சில ஜென்மங்கள். அந்த மாதிரி அந்த ஜென்மத்தில் நீயும் ஒரு ஜென்மம்னு எங்களுக்கு எப்பயே தெரியும். ஏன்னா முடிஞ்சால் வந்து நல்லவங்களுக்கு வந்து குரல் கொடுத்து பழகு வடிவேலு. இப்படி வந்து குடியை கெடுக்கிறது, ஒருத்தன் ஆளை காலி பண்ணுறது, அவங்க மேலே வந்து தேவையில்லாத அவங்க பேரை டேமேஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உனக்கு கை வந்த கலை. என்ன வடிவேலு, உனக்குலாம் மரியாதைன்றது கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா சரி பாவம் அந்த மனுஷன் வந்து இவரும் அடித்தட்டுலேருந்து தானே மேலே வந்திருக்காரு. இவரும் வந்து மக்களுடைய கஷ்டங்கள் உணர்ந்தவர் தான் அப்படின்னு நினச்சி எத்தனையோ முறை நான் நினச்சேன். ஆனால் எப்போ வந்து விஜயகாந்த் சார் மேலே வந்து தேவையில்லாத பழியெல்லாம் போட்டு அவர் குடியாரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டேமேஜ் பண்ணி அவர் காலி பண்ணீங்களோ, அதே மாதிரி எப்பப்பெல்லாம் வந்து ஒரு மனுஷனை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இந்த ஆண்டுகிட்டு இருக்க அந்த அரசு எப்பப்பெல்லாம் ஒரு மனுஷனை காலி பண்ணி தும்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அப்போல்லாம் உங்களை மாதிரி ஒரு சில அறவேக்காடுங்களை வந்து இறக்கி விட்டுறாங்க. அந்த வடிவேல் மாதிரி ஒரு அறவேக்காடுங்களை சில அறவைக்காடுகள் இருக்குது அந்த கட்சியில். ஏன்னா அந்த அறவைக்காடுலாம் வந்து பேசும், ஆனால் ஆண்லேருந்து பெண் வரைக்கும் பேசும். இப்போ இந்த தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் ஒரு செய்தி ஒரு 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 சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதை போட்டு மீடியாலையும் சரி மற்றதுலையும் சரி தாக்குன்னு தாக்குவீங்க. ஏன்னா இந்த சாட்டை துரைமுருகன் மோட்டை துரைமுருகன் நீங்களாம் என்ன கதிக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் வாயிலெல்லாம் வந்து என் வாயில் என்னென்னமோ வருது. ஆனால் வந்து உங்களெல்லாம் வந்து உங்கள் லெவலுக்கு இறங்கி பேச எனக்கு தெரியும். ஆனால் வேணாண்மையே விட்டு போகிறேன். ஏன்னா இவ்வளோ அக்கிரமானியே நடக்குது இந்த ஆளுங்கட்சியில். அதை பற்றிலாம் எந்த ஒரு ஆண்டியும் பேசுறவங்களுக்குலாம் துப்பு இல்லை, பேசுறவங்களுக்கு தில்லு இல்லை, திராணி இல்லை. யாராவது இழிச்சவன் கிடச்சிட்டா அவனை போட்டு தாக்குன்னு தாக்குவீங்க. அப்படி தானே? உங்கள் அண்ணன் சீமான் வந்து சாட்டை துரைமுருகனை இறக்கி விட்டு பேச சொல்லியிருக்கிறது, ஏன்னா அவர் அடக்கி வாசிக்கிறது. தம்பி நான் அடக்கி வாசிச்சுக்கிறேன், தேர்தல் வருது, ஏன்னா மக்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால நான் அடக்கி வாசிச்சுக்கிறேன், நீ வந்து விட்டுறாத. ஒன்று வந்தால் அவங்க வரட்டும், இல்லையே இவங்க வரட்டும், ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க வரட்டும். ஆனால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட இவங்க இந்த புது ஆட்சிலாம் அமைய விட்டுறவே கூடாது. அதனால சத்தியப்பிரமாணம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு மேடையாக போட்டு பேசிட்டு இருக்காரு. ஒரு வகையில் பேசி அவரும் செட்டில் ஆயிட்டாரு. சாட்டை துரைமுருகன் செட்டில் ஆயிட்டாரு, சீமான் அவர்களும் செட்டில் ஆயிட்டாரு. ஏன்னா அவரை நம்பி போன அந்த தொண்டர்கள் தான் என்ன கதி ஆக போறாங்கன்னு எனக்கு தெரியல. புத்தி உள்ள பிள்ளையும் பொழைச்சிக்கோங்க. அப்புறம் வடிவேலு சார், இப்போ இந்த விளாத்தி குளத்தில் வந்து அந்த ஒரு பொண்ணை +2 மாணவியை இயற்கை உபாதி கழிக்க போன அந்த பொண்ணை ஒரு குரூப்பாக சேர்ந்து கெடுத்து இந்த இங்கே போகிற எலும்பெல்லாம் உடச்சி இங்கே போகிற எலும்பு உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பொண்ணு இல்லை சார், உங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல உங்கள் பேத்தியோ இல்லை நீங்கள் பெத்த பொண்ணோ, அதுக்கு இந்த நிலைமை இல்லை. யாரோ பெத்த புள்ள ஒருவேளை எங்கள் அக்காவாக இருக்கலாம், எங்கள் தங்கையாக இருக்கலாம். நாங்கள் அவங்கள அப்படி தான் பார்க்குறோம். பாதிக்கப்பட்ட ஒரு அந்த உறவை பாதிக்கப்பட்ட அந்த பேரண்ட்ஸை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைய அந்த பிள்ளைக்கு நடந்தது தான் என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வழியை அனுபவிப்போமோ அந்த பிள்ளை அந்த நேரத்தில் அதை கற்பழிச்சதும் இல்லாமல் அந்த குழந்தைய கழுத்தை போட்டு நெரிச்சு கழுத்து நெரும்பெல்லாம் உடச்சி இந்த பக்கம் போகிற இந்த எலும்பெல்லாம் உடச்சி வடிவேல் சார், அம்மா சத்யராஜ் பொண்ணு திவ்யா இருக்கீங்களா, வைஷ்ணவி இருக்கீங்களா, எங்கே உங்களெல்லாம் காணோம், பாம்பு புத்துக்குள்ளே போய் பூந்துட்டீங்களா, பூந்திருப்பீங்களே, திடீர்னு ஏதாச்சும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை பற்றி தான் வந்துச்சுன்னு வச்சிங்க, அப்போ எல்லாம் வந்துடுவீங்க, நல்ல படம் எடுத்து ஆடுற மாதிரி வந்து எல்லாம் படம் எடுத்து ஆடுவீங்க. அப்படி தானே? உங்களுக்குலாம் உண்மையிலே மனசாச்சுன்னு நீங்களாம் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இதுவே வந்து
நீங்க இன்னைக்கு வேணா பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வரலாம். ஆனா கர்மான்னு ஒண்ணு இருக்கு. என்ன காலச்சக்கரம்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரே பக்கமா சுழலாது. இன்னைக்கு என் பக்கம் சுழலும், நாளைக்கு உங்க பக்கம் சுழலும், நாளைக்கு வேற பக்கம் சுழலும். என்ன சுத்தி சுத்தி சுழலக்கூடியது. பேசுற வார்த்தைய பார்த்து பேசுங்க. ஒரு மனுஷனை அழிக்கணுன்றதுக்காக என்ன இங்க நடந்துகிட்டு இருக்க அநியாய அக்கிரமத்தெல்லாம் பத்தி பேசாம, அவர் தனிப்பட்ட விஷயத்தை எடுத்து பேசுறது, அரசியல் ரீதியா அவர் பேசுறத வச்சு பேசுறது, அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாம அவரை பத்தி பேசுறது, கொளுத்தி போடுறது, இந்த சம்பவம் பண்றதெல்லாம் விட்டுருங்க. என்ன அதனால கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வராரு. இதை பத்தின ஏன் பேச மாட்டீங்க? அம்மா சத்யராஜ் பொண்ணு, நான் 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 அடிக்கடி அவர் வீட்டுக்கு சென்று வருவேன். அவரும் எங்க வீட்டுக்கு என் அப்பாவை அடிக்கடி பார்க்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்களே. அப்படியே வந்து தமிழ வந்து அப்படியே அப்படியே இங்கிலாந்துல இளவரசி பேசுற மாதிரி பேசுவீங்களே. ம் எங்கம்மா ஏன் பேச மாட்டீங்க? இந்த விஷயத்தை பத்திலாம் பேசலாமே. நாளுக்கு நாள் கற்பழிப்பு, நாளுக்கு நாள் கொலை, நாளுக்கு நாள் கொள்ளை, நாளுக்கு நாள் பூந்து போற வர பொதுமக்களை இருந்து வெட்டுறது, குத்துறது, இதுதான் உங்க ஆட்சியில நீங்க குடுத்துட்டு இருக்கிற சாதனை. என்ன இதை பத்திலாம் பேசுங்க. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம என்ன யாருக்கு எத்தனை பொண்டாட்டி, யாருக்கு எத்தனை வப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் விளக்கு பிடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இதெல்லாம் பாருங்க. வடிவேலு சார் உங்களுக்கு தான் சேர்த்து சொல்றேன். வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க. என்ன உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இல்ல உங்க வீட்டுல ஒரு உங்களுக்கும் பேத்தி இருக்கு. உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் சார். நீங்கள் கார்லேயே போயிட்டு கார்லேயே வருவீங்க. அடித்தட்டு மக்கள் எங்களுடைய நிலைமை தான் ரொம்ப மோசம். ஏன்னா ஆனால் எங்களை சொல்லியும் தப்பு இல்லை சார். நாங்கள் தான் வந்து உங்களெல்லாம் வந்து பேச வச்சு வேடிக்கை பார்க்குறோம். என்ன ஒரு தகுதியே இல்லாத ஒரு முதலமைச்சர் சட்டம் வந்து என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. என்ன சட்டம் காவல்துறை வந்து என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. நான் வந்து ஒரு பாதுகாப்பான ஆட்சி கொடுப்பேன். எந்த ஒரு கொம்மனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லி உங்கள் சிஎம் சொன்னாரே. எந்த கொம்மனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் இருக்காங்க தானே? இல்லை பெண்கள் இல்லையா அவங்களா? இல்லை அவங்களும் ஒவ்வொருத்தரும் 100 பேர் அடிப்பாங்களா? ஏப்பா நான் அதை பற்றிலாம் பேச வரல. தயவு செய்து சொல்கிறேன், கொஞ்சம் பேசுகிற வார்த்தையை பார்த்து பேசுங்க. நான் சிஎம் வந்து 5000 போட்டாருன்றனால அந்த 5000 வச்சு நாங்கள் வந்து மாடி வீடு கட்டி எங்கள் பிள்ளைங்களாம் நல்லா படிக்க வச்சு மாடி வீடு கட்டி நல்ல டாக்டருக்கும் நல்ல இன்ஜினியருக்கும் நாங்கள் படிக்க வச்சு அதை வந்து பெரிய இது பண்ண போகிறது கிடையாது. 5000 ரூபாயா? 5000 ரூபாயை நீ வந்து வாயை பிளந்துட்டு நீ போகலாம். ஏன்னா அந்த பணம் கூட எங்களுடைய வரி பணம். ஏன்னா எங்களுடைய ரத்தம், எங்களுடைய உழைப்பு, எங்கள் வேர்வை, அதுதான் அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவர் சொக்காலேருந்து எடுத்து கொடுக்கல. பேச மாட்டீங்களே. உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு இருப்பாங்க இல்லையா? நீங்கள் எந்த உழைப்பும் உழைக்க வேணாம். இப்படி 4 வார்த்தை அப்படியே அள்ளி போட்டாலே போதும். என்ன உங்களுக்கு தான் பகுமானமாக அள்ளி போடுவீங்களாச்சு, சூப்பராக அள்ளி போடுவீங்களாச்சு. உங்களுக்கு நான் சொல்லியே தரணும். ஆனால் சொம்பு தூக்கிங்களை பார்த்துருக்கேன். ஆனால் அண்டா தூக்கிங்களை இப்போ தான் ஏன் பார்க்குறேன். அண்டண்டையாக புழுகுறீங்க. அண்டண்டையாக புழுகுறீங்க. அப்படியே பேசுறது அப்படியே தேன் ஊற்றுற மாதிரி பேசுகிறீங்க. வயிற்றில் இருக்கிற புல்லை விழுந்துரும் ஏன் நீங்கள் பேசுகிற பேச்சில். அவ்வளோ அருமையாக பேசுங்க. நீ இந்த கிருஷ்ணமூர்த்தி, இந்த சாட்டை துரைமுருகன், இந்த நக்கீரன் கோபால், இவங்களாம் இருந்தால் ஒரு கைத்தில் போய் தொங்கிடுங்க பேசாமல். நாட்டில் நடக்கிற அநியாய அக்கிரமத்தெல்லாம் கேட்க துப்பு இல்லை உங்களுக்கு. ஒரு அப்பாவி மனுஷனை பிடிச்சிட்டு அவரை போட்டு தொங்குறீங்க. இதில் வேற திமுக அழிக்க நினச்சவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்களாம். ஆமாம், நீங்கள் விட்டாதானே அழிக்க நினச்சவங்க நீங்களே அழிச்சிருவீங்களே. அவங்க எங்கே அழிஞ்சு போகிறது? நீங்களே அழிச்சு விட்டு நீங்கள் தான் அதுக்கான வேலையை பார்த்துருவீங்களே. அதுக்கு தான் நீங்கள் அடிக்கல் நாட்டிடுவீங்களே. அவங்களாம் அழிஞ்சு போக மாட்டாங்க. உங்களை திமுகவை அழிக்க நினச்சவங்க அழிஞ்சு போக மாட்டாங்க. நீங்கள் அழிச்சிருவீங்க. அதானே காலகாலமாக நடத்திட்டு வரீங்க. இதான் நீங்கள் பண்ண சாதனை. இதை பற்றிலாம் பேச மாட்டீங்க. இதெல்லாம் பேச துப்பு இல்லை, தைரியம் இல்லை, திராணி இல்லை. மற்றதெல்லாம் வந்து பேசுவீங்க, வாய்க்கிலேயே வந்து பேசுவீங்க. யாருக்கு எத்தனை பொண்டாட்டி, யாருக்கு எத்தனை வப்பாட்டின்னு அதெல்லாம் சூப்பராக போய் படம் எடுப்பீங்க. படம் எடுத்து ஹெட்லைனில் போடுவீங்க. இதானே உங்களுக்கு பழப்பு.